இந்த கோவை மாநகராட்சியுடைய ஊழல் மிகுந்த இந்த கோவை மாநகராட்சியுடைய மாமன்ற கூட்டம் நடைபெறுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கோவை மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா, மாதம் கூட்டம் நடத்துவங்கிறது அதாவது மாமன்றத்தோட இதுங்க. மக்களை பற்றி கவலைப்படாத திமுக மேயர் கடந்த மாதம் கூட்டம் நடத்தலை. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 3 நாளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 119 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிற இந்த திமுக கவுன்சிலர்ஸ் யாராச்சும் இந்த சப்ஜெக்ட் படிச்சுப்பாங்களான்னு கேட்டு பாருங்க. யாரும் ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு மாதம் வர வேண்டியது வந்தால் போதும். கூட்டம் இன்னும் இன்னும் எந்த தீர்மானத்தை பாஸ் பண்ணாலும் கவலை இல்லை. இல்லை முன்னனுமதி வாங்கிட்டு பல ஊழலுக்கு வித்துட்டுறதா இந்த மாநகராட்சியோட கூட்டத்தோட நோக்கமே. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு மாநகராட்சி வந்து குப்பைக்கு தனியாருக்கு டெண்டர் விட்டாச்சுங்க. விட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபாய் மாதம் 3 மாதத்துக்கு வருவா பல கோடி ரூபாய் வந்து குப்பைக்கு ரோட்டுக்கு மண் எடுக்கிறதுக்கு செலவு பண்ணுறாங்க. அதுக்கே மாதம் ஒரு தனிநபருக்கு யாரோ ஒரு சம்பாதிக்க ரோட்டில் இருக்கிற மண் எடுக்கிறதுக்கு இது பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு தனியாருக்கு குப்பை எடுக்க டெண்டர் கொடுத்தாச்சு. அப்போ அவங்களுக்கு என்ன வேலை? ஏற்கனவே இங்கே இருக்கிற பர்மனெண்ட் ஒர்க்கர்ஸை வச்சு அவங்க கூட தனியார் ஒர்க்கர்ஸ் கூட குப்பை எடுக்க வைக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தா இப்போ 200 ஆட்டோ மறுபடியும் வரும் போது அதாவது இவங்க எப்போ பார்த்தாலும் இந்த திராவிட மாடல் அரசு என்ன சொல்லலாம், மத்திய அரசு நிதி கொடுக்கலன்னு சொல்லுவப்போ இந்த 200 ஆட்டோ வாங்குறதுக்கு எங்கிருந்து காசு வந்தது? மத்திய அரசு கொடுத்த சுகாதார பிரிவு கொடுத்த காசு தானே. அதையே அந்த ஆட்டோ வந்து தனியார் கம்பெனி எடுத்த டெண்டர் குப்பை எடுக்க டெண்டர் எடுத்து அவன் வாங்க வேண்டிய ஆட்டோவை இவங்க 200 ஆட்டோ வாங்கி கொடுக்குறாங்க கோவை மாநகராட்சி. அப்போ அவனுக்கு வந்து கைமாறு செய்யுதா? அப்போ யாரோ ஒரு தனிநபர் சம்பாதிக்கிறதுக்கு மக்களுடைய பணத்துக்கு இந்த 25 கோடி கிட்டத்தட்ட செலவு பண்ணுறாங்க இந்த ஆட்டோ வாங்க. அந்த 25 கோடி மக்களுக்கு பயனுள்ள செலவு பண்ணலாம்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா 36 இடத்துல எம்சிசிக்கு ஒவ்வொரு இடத்துலையும் குப்பை எடுக்கிறதுக்கு இது கட்டி அங்கங்கே பிரித்து இது பண்ணியிருந்தோம். அதெல்லாம் அப்படியே குப்பையில் போட்டுட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோவை இன்றைக்கி ஏன் இன்னைக்கு வாய்க்கடிக்கு வந்தோம் அப்படின்னா, கோவை வெள்ளலூர்லேருந்து கோவை புதர் வரைக்கும் அப்படி நாத்தடிக்குது துர்நாற்றம். அந்த மக்கள் வாழ முடியாத நகரமாக கோவை மாறிட்டு இருக்கு. அதாவது நாத்தம் அந்த அளவுக்கு சாயங்காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5 மணிக்கு ஆரம்பித்து 8 மணி வரைக்கும் நாத்தம் கோவை புதர் வரைக்கும் போயிட்டு இருக்கு நாற்று இருக்கு. ஆனால் இது பல முறை நாங்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கவுன்சிலர்ஸ் வந்து இது வந்து இந்த மாதிரி நாற்று கட்டுப்படுத்துன்னு சொன்னால் செகுடங்காதல் தங்குவது போல் இந்த திமுக மேயர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேசிய தீர்ப்பாய பசுமை தீர்ப்பாயம் கூட இன்னைக்கு வெள்ளலூர் வராங்க. இன்னைக்கு தெரிஞ்சுட்டு இந்த பயோமெனிக் அதே மாதிரி கிட்டத்தட்ட 60 கோடியை தலை பண்ணுறதுன்னு சொல்லி தீர்மானம் போட்டாங்க. அது ஒரு 6 மாதம் ஆச்சு. அது அப்படியே குப்பையில் கிடக்குது. அதாவது இதில் வேற அண்ணன் அதாவது இவர் உளவுத்துறை அமைச்சர் வந்து சொல்லிடுறாரு, இந்த மாதிரி திருப்பூருக்கு குப்பையில கொண்டு வந்து இங்கே போடுறான்னு அசம்பிளிலே சொல்றாரு. கோயம்புத்தூர் குப்பை மேடா? அதாவது இந்த வெள்ளலூரில் வந்து சரி பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக இவங்களுக்கு பாடம் படிக்கின்ற வேலையில் ஆர்ப்பாட்டத்தை கையில் எடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டு காலில் இந்த கோவை மாநகராட்சியில் அதாவது நாங்கள் உண்மையை தான் சொல்கிறோம். அதாவது இவங்களெல்லாம் இந்த கோவை மாநகராட்சி வந்து சிபிஐ வச்சு விசாரிக்க